சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லெண்ணில் பாட வில்லுடன் பாட வந்தருள்வாய் கலை மகளே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லுடன் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆன பம்பை உருமித்த கை துந்தும்மியோடு அத்தனையும் மேளத்தோடு தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆன பம்பை உருமித்த கை துந்தும்மியோடு துந்தும்மியோடு அத்தனையும் மேளத்தோடு வந்திருக்கும் அனைவர்க்கும் வணக்கமும் வந்தனமும் இன்று இங்கே ஒன்று கூடினோம் நாமும் ஒன்றாய் காலம் தேடி நன்மை பெற்றோம். வந்திருக்கும் அனைவர்க்கும் வணக்கமும் வந்தனமும் இன்று இங்கே ஒன்று கூடினோம் நாமும் ஒன்றாய் காலம் தேடி நன்மை பெற்றோம். மேல வானம், ஆமா, கீழே பூமி. ஓஹோ, அப்போ நடுவுல கொஞ்சோண்டு வாழ்க்கை. மேல வானம் கீழே பூமி, நடுவில் கொஞ்சம் வாழ்க்கை வாழ்வோம். சொர்க்கம் செல்ல சாமி கும்பிட்டோம், அருள் வாங்கி மனிதம் தேடி சொர்க்கம் கண்டோம். மேல வானம் கீழே பூமி, நடுவில் கொஞ்சம் வாழ்க்கை வாழ்வோம். சொர்க்கம் செல்ல சாமி கும்பிட்டோம், அருள் வாங்கி மனிதம் தேடி சொர்க்கம் கண்டோம். அதாகப்பட்டது மகாஜனங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ஓஹோ, உணர்ச்சி பூர்வமான நாள். ஆஹா, மனிதம் வெல்லும் நாள். ஓ, இந்த இடத்துல என்ன நாள்னு யாராவது கேட்கணும் இல்லப்பா? என்ன நாள் இன்னைக்கு சொல்லுங்க. அப்படி கேளு. நோய்களை எதிர்க்கும் உணர்வை வெளிப்படுத்துற ஒரு நாள். ஆமா, புரட்சி நாள். ஓஹோ, இந்த தருணத்துல அந்த உணர்ச்சியை ஊக்குவிக்கிற மாதிரி சென்னை ஸ்கூல் ஆஃப் மியூசிக் தெரப்பிலேருந்து ஒரு வித்தியாசமான முயற்சியோட இந்த வில்லுப்பாட்டுங்கிற அற்புதமான கலை வடிவத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். குத்து பாட்டு தெரியும், சாமி பாட்டு தெரியும், இவ்வளோ ஏன் அனிருத்து பாட்டு கூட தெரியும். அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? லியோ 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 லியோ. அட சும்மா இருப்பா, எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது இல்லைங்க, அது என்ன வில்லுப்பாட்டு அப்படின்னா என்ன? வில்லுப்பாட்டு தெரியாதா? தெரியாதே. பார்த்ததில்ல? இல்லையே. வில்லுப்பாட்டு நம்ம ஊரோட சிறப்பு கலை வடிவமுங்க. சரி, இதோட வேறு நம்ம அழகான திருநெல்வேலி மண்ணிலேருந்து வந்திருக்கு. ஓஹோ, வில்லடிச்சாம் பாட்டுன்னு பேர் இருந்த இந்த கலை வடிவம் புராண கதை, இதிகாச கதை, ஏன் கடவுள் கதையெல்லாம் சொல்றதுல தொடங்கிய ஒரு மூத்த கலை. அப்படியா? சமூக கருத்துக்களை எடுத்து சொல்ற ஒரு வடிவமா மாறிச்சு இந்த கலை. ஆமா, பெரிய பெரிய புரட்சி விஷயங்கள் பேசின ஒரு கலை. ஆமா, இன்னைக்கு இங்க ஒரு மெட்டபரிக்கல் மியூசிக்கல் ஸ்டோரி டெல்லிங்க்கு. என்னது? அது சரி, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். உவமை கொண்ட கதைகளை இசை வடிவத்தில். இதுக்கு அதுவே மேல். சபா, கதை கேட்க போறோம், பாட்டு பாட போறோம். ரைட்டா? ரைட்டு. மனிதனாலே பேச முடிய வார்த்தை இல்லையே, வார்த்தை இல்லா இடத்தில் இசை மொழியாகுமே. மனிதனாலே பேச முடிய வார்த்தை இல்லையே, வார்த்தை இல்லா இடத்தில் இசை மொழியாகுமே. இறப்பில் தொடங்கி இறப்பு வரை இசை தொடருமே. உலக ஒளி அத்தனையும் 7 ஸ்வரங்களே. இறப்பில் தொடங்கி இறப்பு வரை இசை தொடருமே. உலக ஒளி அத்தனையும் 7 ஸ்வரங்களே. உன்னை மாற்றும் இசைக்கொரு உருவம் இல்லையே, இருந்தும் கூட என்ன அது உண்மை பேசுமே. உண்மை மாற்றும் இசைக்கொரு உருவம் இல்லையே, இருந்தும் கூட என்ன அது உண்மை பேசுமே. காதின் வழி நம்மை சேரும் இசையாகுமே, உடல் முழுதும் சென்று நம்மை உணர செய்யுமே. காதல் வழி நம்மை சேரும் இசையாகுமே, உடல் முழுதும் சென்று நம்மை உணர செய்யுமே. இசையின்றி என்னாவேன், இசையில்லா மண்ணாவேன்னு அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்களா? இல்ல, சமீபத்தில் ஏதோ பாட்டுல வந்துச்சு, சும்மா அடிச்சு விட்டேன். ஓஹோ, அது சரி. வில்லுப்பாட்டு உருவான விதம், ஓஹோ, அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியாதே. சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் மந்திரியும் வேட்டைக்கு போனாங்க.
சரி. காட்டுல ஒரு மானை வேட்டையாடிட்டு இருந்தப்போ ராஜாவுக்கு ஒரு கேள்வி. என்னது? நம்ம சந்தோஷத்துக்காக மானை கொள்றோம், ஆமா, அது வாழ்க்கையை கெடுக்கிறோமே, இது பாவம் இல்லையான்னு கரெக்ட் தானே? மந்திரி கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு பிராயச்சித்தமா என்ன பண்ணணும்? கடவுள் பத்தி ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னார். ஓஹோ. ராஜாவும் பாட உட்கார்ந்தார். சரி. வெறும் பாட்டு போதுமா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேண்டாம். ஆமால. வேட்டைக்கு வச்சிருந்த வில்லை எடுத்து அம்பால வாசிக்க ஆரம்பிச்சாராம். ஓஹோ. தந்தனத்தோம் என்று சொல்லியேன்னு பாட ஆரம்பிச்சாராம். அப்படி உருவானதுதான் இந்த வில்லுப்பாட்டு. ஓஹோ. இவ்வளோ இருக்கா இந்த வில்லுப்பாட்டுல? அட ஆமாம்பா. பாரம்பரிய கலைகளிலே சிறந்த ஒன்று, ஆமா, சிறந்த ஒன்று வில்லுப்பாட்டு. தந்தனத்தானா பாரம்பரிய கலைகளிலே சிறந்த ஒன்று, சிறந்த ஒன்று வில்லுப்பாட்டு. தந்தனத்தானா. சரி, இப்போ இங்க எதுக்கு வில்லுப்பாட்டு? என்ன கேட்ட? இங்க வில்லுப்பாட்டு எதுக்கு, என்ன சொல்ல போறோம்னு கேட்டேன். அட நீ வேற. என்னது? இந்த வில்லுப்பாட்டு நம்ம ஊரோட பாரம்பரியம், இங்கிலீஷ்ல ட்ரெடிஷன்ஸ். அதேதான். இதை பார்த்துன்னு இருக்கிற டாக்டரு, நர்ஸு, சைக்காலஜிஸ்ட்டு, உடல்நலம் துறை சார்ந்து மனிதம் காத்து வர இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க படிச்சத ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல என்ன போட்டிருக்கு? டேக்கிங் ட்ரெடிஷன்ஸ் டு கிளினிக்கல் பிராக்டிஸ். அதேதான், ட்ரெடிஷன் டு கிளினிக்கல் ப்ராக்டிஸ். அதே தான் பண்ணிருக்கோம், புரியுதா? ஓஹோ. ஆனா கரெக்டா ஒன்று கேட்டப்பா, நீ என்ன சொல்ல போறோம்னு. கதை சொல்ல போறோம். அப்படியா? யார் கதை? எந்த கதை? இன்னைக்கு நம்ம இங்க பேச போறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தின கதை. அப்படியா? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏற்படுற துன்பம், இன்பம், நஷ்டங்கள், கஷ்டங்கள்னு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயத்துல மையம் கொண்ட ஒரு கதை. ஓஹோ. எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா? ஆமா. மனுஷனோட உடம்புக்கு ஏற்படுற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் மனிதனின் சிந்தனை முறையும் அவன் மனசும் பல விதத்துல பங்கு எடுத்துக்குது அப்படிங்கிறத ஆணித்தனமா எடுத்து சொல்ற ஒரு கதையோட இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அடடா. அப்படி ஒரு கதையை இப்படி ஒரு பாரம்பரிய கலை வடிவம் மூலமா சொல்றதுல நம்ம சிஎஸ்எம்டிக்கு ஒரு தனி பெருமை தான். பெருமைதான். கதை கேளு, கதை கேளு, அழகான கதை கேளு, கருத்தோடு இசையோடு உருவான கதை கேளு. கதை கேளு, கதை கேளு, அழகான கதை கேளு, கருத்தோடு இசையோடு உருவான கதை கேளு. மனிதன் வாழ்வில் ஏற்றம் இறக்கம் எத்தனையோ நூறு, அதையும் தாண்டி அன்பால் வெல்லும் கதையை நீயும் கேளு. மனிதன் வாழ்வில் ஏற்றம் இறக்கம் எத்தனையோ நூறு, அதையும் தாண்டி அன்பால் வெல்லும் கதையை நீயும் கேளு. கதை கேளு, கதை கேளு, அழகான கதை கேளு, கருத்தோடு இசையோடு உருவான கதை கேளு. அழகான ஒரு மலை, ஆஹா, அடிவாரத்துல பெருக்கெடுத்து ஓடுற ஒரு ஆறு, அகண்ட வானத்துக்கு நடுவுல இருக்கிற சின்ன சூரியன் மாதிரி பறந்து விரிஞ்ச வயலுக்கும் புல்வெளிக்கும் நடுவுல ஒரு ஓலக்குடிசை. அடடா. மாடு, ஆடு, கோழி, பண்ணன்னு அப்பிராணி ஜீவன் எல்லாம் சொந்தம் கொண்டாடுற அந்த மண்ணுல தான். ஓஹோ. இதை விட வேற என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து. என்னையா விளம்பரம் போட்டுட்டு இருக்க? அப்படித்தானே இருந்துச்சு நீங்க சொன்னது. மேல சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கேளு. கால்வாசி லாபத்துல தனக்கும் தான் குடும்பத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் உரமாவும் புல்லாவும் வைக்கோலாவும் சுற்றுச்சூழல் காத்து வந்த ஒரு மாமனிதன். அடேங்கப்பா. மாட்டை கட்டி ஏறு புடிச்சு கோவிலா நினைக்கிற தன்னோட வயலை ஒருத்தர் சுத்தி வந்துட்டு இருந்தார். யாரு? யாரா? நம்ம கதையோட ஹீரோ தான். அடடே. ஆத்தங்கர ஓரத்திலே வீடும் ஒன்றாக, பண்ணை ரெண்டாக, வயலும் வாழ்வாக வாழ்ந்து வாரேன். ஆத்தங்கர ஓரத்திலே வீடும் ஒன்றாக, பண்ணை ரெண்டாக, வயலும் வாழ்வாக வாழ்ந்து வாரேன். சிங்சக் 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 சிங். விவசாயம் செஞ்சேங்க, பசுமை காத்தேங்க, சொந்த மண்ணு என் சந்தோஷங்க. போடு. விவசாயம் செஞ்சேங்க, பசுமை காத்தேங்க, சொந்த மண்ணு என் சந்தோஷங்க. பசுமையான சூழலிலே குடும்பம் ஒன்றாக, பாசம் நூறாக, மனசு நிறைவாக வாழ்ந்து வாரேன். பசுமையான சூழலிலே குடும்பம் ஒன்றாக, பாசம் நூறாக, மனசு நிறைவாக வாழ்ந்து வாரேன். சிங்சக் 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 சிங். சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் மனசு தளர
தளராமல் வாழ்ந்து வாரேன். சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் மனசு தளராமல் வாழ்ந்து வாரேன். அருமை அருமை, கேட்கவே ஆனந்தமா இருக்கு, தத்ரூபமா இருக்கு. அதானே. அதே ஊர்ல இன்னொரு மாமனிதனும் இருந்தாராம். பிரச்சனைன்னு வரவங்களுக்கு தீர்வு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். சாமியாரா? இல்ல ஆட்சி செஞ்சு மக்களின் நலம் காக்கும் தெய்வமா இருந்த ஒருவர். அப்ப அரசியல்வாதியா? அந்த ஜானர்ல ஒருத்தர்னு சொல்லலாம். அரசாங்க அதிகாரியா இருந்து வந்த மந்திரி ஒருத்தர் இருந்தாரு. ஓஹோ. சரி, பாமர மக்கள் ஒருத்தர் இருந்த விவசாயி பத்தி சொன்னீங்க. அரசாட்சி பண்ணி ஊரு கட்டுக்கோப்பு வச்சிருந்த அந்த மந்திய பற்றியும் சொன்னாங்க. ஆமா. இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பாரு, அவரை பத்தி சொல்லவே இல்லையே. பாயிண்ட பிடிச்ச பாணி. அருமை. அந்த ஊரை ஆண்டு வந்த ராஜாவும் சாதாரண மனுஷன் இல்ல. ராஜா அப்படின்ற ஒருத்தரோட குணாதிசயங்கள், அதாவது என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. நான் சொல்றேன். அட யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. கம்பீரமான ஒரு போர் தலைவனா இருக்கணும். மக்கள் ஒருத்தர இருக்கணும். தலைமை தாங்கி நாட்டை ஆள்ற சக்தி இருக்கிறவரா இருக்கணும். இவ்வளோ சொன்னீங்க. ஆமா, எல்லாம் உண்மைதான். இது அத்தனையும் இருந்தாதான் அவர் ராஜா. கரெக்ட். ஆனா ஒரு தலைவனுக்கு அழகு என்ன தெரியுமா? என்னது? என்ன பதவியில இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்தாலும், மக்களின் மரியாதையும் அன்பும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் நல்ல மனிதனா இருக்கணும். சக மனிதர்களை சமமா பார்க்குற ஒரு மனிதனா இருக்கணும். நிதர்சனமான உண்மைங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் தான் இந்த கதையோட ராஜா. அருமை. மக்களை வாழ வைக்கும் ராஜாவே, பிரஜைகள் நலம் காக்கும் தெய்வம். மக்களை வாழ வைக்கும் ராஜாவே, பிரஜைகள் நலம் காக்கும் தெய்வம். கேட்பதை கொடுக்கும் நல்ல நீ என்றால், யாருக்கு இங்கு என்ன கவலையடா? கேட்பதை கொடுக்கும் வள்ளல் நீ என்றால், யாருக்கு இங்கே என்ன கவலையடா? அடுத்து என்ன, வில்லன் இன்ட்ரோடக்ஷன் சீனா? அதே தான், கேளு. சொல்லுங்க. அந்த விவசாயி நல்லா வாழ்ந்து வந்த நாட்களுக்கு மத்தியில இருள் இருண்ட இரவு வேளையில நிசப்த அமைதிக்கு நடுவுல இருட்டையே மிஞ்சுற அளவுக்கு கருப்பா ஒரு உருவம். ஓஹோ. பயம் இல்லாதவனுக்கும் அதை பார்த்தா பயம் வரும். ஐயோ. அழையா விருந்தாளியா வந்த அந்த ஒரு கொடிய சக்தியானது அடடா. ஓலை குடிசைக்கு வாசல்ல நின்னுச்சு. அட கடவுளே. விவசாயம் செஞ்சு வந்த நிலம், சுத்தி இருந்த தோப்பு, ஆடு மாடுன்னு விவசாயிக்கு சொந்தமான எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. சுத்தம். அவங்களுக்கு அடுத்து வாழ்க்கையில பொழைக்கவே முடியாத மாதிரி நஷ்டத்தையும் ஏற்படுத்திட்டு போயிருச்சு. அடடே. இது மட்டுமா, அந்த விவசாயி இன்னும் துன்புறுத்துற வகையில ஒரு கொடிய நோயையும் கொடுத்துட்டு போயிருச்சு. கஷ்ட காலம்பா. எதிர்பார நேரத்தில் கண் முன்னே வந்தாயே, தாங்காத துயரங்கள் வலியையும் தந்தாயே. எதிர்பார நேரத்தில் கண் முன்னே வந்தாயே, தாங்காத துயரங்கள் வலியையும் தந்தாயே. அமைதியை கெடுத்த நிம்மதி பறித்து தத்தளிக்க விட்டாய், வாழ்க்கை வாழ தடையாய் நின்றாய் அழையா விருந்தாளியே. அமைதியை கெடுத்து நிம்மதி பறித்து தத்தளிக்க விட்டாய், வாழ்க்கை வாழ தடையாய் நின்றாய் அழையா விருந்தாளியே. அழையா விருந்தாளியே, அழையா விருந்தாளியே. யார் வீட்டுக்கு தான் அழையா விருந்தாளியா ஒருத்தர் வந்தா பிடிக்கும் சொல்லுங்க? அதானே. ஒரு நாள் 2 நாள் இருந்தா தானே விருந்தாளி. ஆமா. அதுக்கு மேல யாரா இருந்தாலும் தலைவலி தானே. கருத்தா சொன்னீங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இது எதுவுமே தெரியாம அசதியா இருந்த நம்ம ஹீரோவும் அவன் குடும்பமும் தூங்கிட்டு இருந்துச்சு. அடடே. குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்த நம்ம விவசாயிக்கு அடுத்த நாள் காலில் பெரிய அதிர்ச்சி. இருக்கணுமே. காய்ச்சலோட இரும்பிக்கிட்டே சுத்தி இருக்கிற சூழலை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. ஐயோ. மன உளைச்சலுக்கு ஆளானாரு நம்ம விவசாயி. கேட்கவே கஷ்டமா இருக்கு. உடல், மனம், பணம், பொருளாதாரம்னு எல்லாத்தையும் இழந்து நின்ன விவசாயிக்கு ஆறுதல் சொல்ல தான் குடும்பத்தால கூட முடியல. அப்படியா? ஏன்? அவங்களுக்கும் அதே அதிர்ச்சி தானே இருக்கும். என்ன கேள்வி இது? சரி சரி, புரிஞ்சுது.
ஒரு நாள் ராத்திரியில தான் உலகமே தலைகீழா மாறி போச்சு அப்படிங்கிற அதிர்ச்சி அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும். அடடே, எல்லாம் இழந்து மனம் உடைந்து நின்றே, ஒளியின்றி இருள் சூழ்ந்து கதறினே, எல்லாம் இழந்து மனமும் உடைந்து நின்றே, ஒளியின்றி இருள் சூழ்ந்து கதறினே, என் வாழ்வின் மையம் நிலை குலைந்து வீழ்ந்தே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமையோ, வாழ்வின் மையம் நிலை குலைந்து வீழ்ந்தே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமையோ. தீர்வு கிடைக்க ஏங்கி உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி போய் நின்னாரு. யார்கிட்ட? மந்திரி கிட்டதான். ஓஹோ, எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட மந்திரிக்குள்ள ஒரு சிந்தனை. என்னன்னு? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கலான்னு. ஓஹோ, விவசாயி வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் நஷ்டத்தையும் மதிப்பிட்டு சரி, அதுக்கு ஏத்த இழப்பீட பொற்காசுகளா கொடுத்தாராம். நியாயம்தானே? அந்த பொற்காசுகளை வச்சுட்டு தன்னோட நஷ்டத்தை மீட்டு எடுத்துட்டு தகுந்த சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு மேலும் நலம் பெறுகன்னு வாழ்த்தி வழி எழுப்பி வச்சாராம் அந்த மந்திரி. ஆஹா, இது மட்டும் இல்ல, மேலும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஆலோசனையும் கொடுத்தாராம். அற்புதம். கையில பொற்காசுகளோட மந்திரியோட அறைக்கு வெளில வந்து நின்னாரு விவசாயி. தீர்வு தேடி போற பாதை கிடைச்ச அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் கண்ணு கெட்டுற தூரத்துல இருந்தும் மனசுல ஏதோ ஒரு குறை. அடடா, என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு ஐயம். ஓ, இந்த இடத்துல தான் நம்ம தலைவரோட கேமியோ அப்பியரன்ஸ். யார்? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? அவர் ஏன் அந்த கிராமத்துக்கு போக போறாரு? நான் சொல்ற தலைவர் அந்த நாட்டோட தலைவர், நாட்டை ஆண்டு வந்த அந்த ராஜா. ஓ, அவரா? சரி சரி. நடந்து போயிட்டு இருந்த விவசாயியை பார்த்து என்ன விஷயமா வந்தீங்கன்னு விசாரிச்சாரு. விவசாயியும் தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னாரு. சரி. மந்திரியை பார்த்தீங்களா, தீர்வு கிடைச்சுதான்னு கவலையோட ராஜா கேட்டார். ஓ, தீர்வு தேடி போற பாதையை மந்திரி காமிச்சாலும் அந்த பாதையில நடக்க பதட்டமா இருக்கு. ஐயோ, ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பயமா இருக்கு. தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருதுன்னு தலைவலியோட இரும்பிக்கிட்டே அந்த விவசாயி சொன்னாராம். அடடே, ஆழ்ந்த கவனத்தோட இதை கேட்டுட்டு இருந்த அந்த ராஜா விவசாயியை தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போய் ஒரு இருக்கையில அமர வச்சாராம். சரி. மூடி இருந்த ஒரு திரைய விளக்கி அழகா அலங்கரிச்சு மணிகள்லாம் கட்டுன ஒரு வில்ல வெள்ளை எடுத்தாராம். எதுக்கு? வில்லுப்பாட்டு பாடதான். அப்போ நீங்க ஆரம்பத்துல வில்லுப்பாட்டு உருவான விதம்னு ஒரு கதை சொன்னீங்களே, அதோட ராஜாவும் இவர்தானா? அதேதான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டப்பா நீ. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலப்பா. அடுத்து என்ன நடந்துச்சு? விவசாயிய ஊக்குவிக்கிற மாதிரி அந்த ராஜா வில்ல வச்சு ஒரு பாட்டு பாடினாராம். நிலத்தை உழுவது போல் நீ உள்ளத்தை உழுதுவிடு, மனதை மண்ணை போல் நீ நிலையாய் சமப்படுத்து. நிலத்தை உழுவது போல் நீ உள்ளத்தை உழுதுவிடு, மனதை மண்ணை போல் நீ நிலையாய் சமப்படுத்து. நம்பிக்கை என்னும் விதையிட்டு நல் சிந்தனை கொஞ்சம் உரமிட்டு, அன்பால் எல்லாம் வேறிட்டு நீ வளமாய் வளர்க்க முயற்சிடு. நம்பிக்கை என்னும் விதையிட்டு நல் சிந்தனை கொஞ்சம் உரமிட்டு, அன்பால் எல்லாம் வேறிட்டு நீ வளமாய் வளர்க்க முயற்சிடு. தண்ணீரோடு அன்பும் பாய்ச்சி கவலை என்னும் களை பறிச்சு, தண்ணீரோடு அன்பும் பாய்ச்சி கவலை என்னும் களை பறிச்சு. இருளிருந்தால் என்ன, மழை பொழிந்தால் என்ன, இருளிருந்தால் என்ன, மழை பொழிந்தால் என்ன. பருவநிலை மாறினாலும் மனமுடைந்து போகாதே, பயிர்கள் வளர செய்ய எங்கும் பூச்சிக்கொல்லி தேடாதே. பருவநிலை மாறினாலும் மனமுடைந்து போகாதே, பயிர்கள் வளர செய்ய எங்கும் பூச்சிக்கொல்லி தேடாதே. நீ நலமாய் வாழ்ந்தால் தான் இந்த நாடு உன்னால் வாழ்ந்து பெறும். நீ நலமாய் வாழ்ந்தால் தான் இந்த நாடு உன்னால் வாழ்ந்து பெறும். மறவாதே மறவாதே மாநிலனே, மறவாதே 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 மாநிலனே, மறவாதே. யார் அந்த ராஜா? எனக்கே அவரை பார்க்கற போல இருக்கே. ஆமா ஆமா,
அருமையான ஒரு பாட்டு. அப்படி பாடினதும் அந்த விவசாயிக்கு சிலிர்த்து இருக்குமே. அவர் தினமும் பண்ணுற வேலையை வச்சு அவருக்கு ஊக்கமாக ஒரு கருத்து சொன்னார் பாரு, அதுதான் என் அழகு. அதுவும் எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு சிந்தனையும் எண்ணமும் உடம்பையும் மனதையும் பாதிக்கணும் நாசுக்கா சொன்னாரு பாரு, சிறப்பு. அடங்கப்பா, கொடுத்த காசுக்கு மேல கூறீங்களேப்பா. அதானே. ஆனா அத்தனையும் உண்மைதான். அதானே. அட நீ என்னம்மா எல்லாத்துக்கும் அதானே அதானேன்னு இருக்க? பொதுவா சொல்றது தான்ப்பா. அது சரி. ஆனா கதையோட கருத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா எல்லாரும். அதானே முக்கியம். பாட்டை பாடி முடிச்ச ராஜா கடைசியா அந்த விவசாயிக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்னது? உன் உடலுக்கும் மனசுக்கும் ஏற்பட்டுருக்கிற பாதிப்பு உனக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்னால மட்டும் இல்லை, அதை பற்றின உன்னோட எண்ணங்கள் உணர்ச்சிகள்னாலையும்னு சொன்னாராம். பா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தன்னோட ஆறுதலை விவசாயிக்கு தெரிவித்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாராம் அந்த ராஜா. அருமை. சுபம். கதை முடிஞ்சா வீட்டுக்கு போகலாமா? வாங்க போகலாம். அட இரப்பா, இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அது என்னது? இவ்வளோ பெரிய கதையை மூச்சு விடாம பக்கம் பக்கமா வசனம் பேசி சொன்னேனே. ஆமா சொன்னீங்க. ஒருத்தருக்காச்சும் இங்க எதுக்கு நான் இதை சொல்றேன், இந்த கதையை நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு தோணுச்சா? அட ஆமாப்பா. அதான் மறந்துட்டோம் பாரு. சொல்லுங்க, எதுக்கு இந்த கதையை சொன்னீங்க? அப்படி கேளு. தீர்வுக்கான பாதையும் தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு அதை நோக்கி நடக்கிறதுக்கு பல விஷயங்கள் தடையா இருக்கும். உண்மை. அந்த தடையை தாண்டறதுக்கான பலம் கொடுக்க அவனை சுற்றி நல்ல விஷயங்களும் நல்ல எண்ணங்களும் முக்கியமாக நல்ல மனிதர்கள் இருந்தாலே போதும். நேர்கோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா. மைண்ட் பாடி மெடிசன் அண்ட் ஹாலிஸ்டிக் ஹெல்த்னு பிரபலமாக சொல்லப்படுற இந்த விஷயம்தான் நம்ம கதையோட முக்கியமான கருத்து. உடல் ரீதியாக நம்மளை பாதிக்கிற நோயை எதிர்க்க மருந்து எடுத்துக்கிட்டாலும் பூர்ணமாக குணமடையணும்னா மனசையும் எண்ணத்தையும் நிலை கொண்டு வைக்கணும். கண்டிப்பா. அதை செயல்முறையில் கொண்டு வர நிறைய வழிகள் இருக்கு. ஓஹோ. யோகா பயிற்சி, தியானம், அதாவது மெடிடேஷன், மூச்சு பயிற்சின்னு எத்தனையோ வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கு. உண்மைதானே. இதுலயும் சிறப்பான ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? எது? இசைதான். அடடே. உடல், மனம், குணம், உணர்ச்சி, சமூகம்னு எல்லா வகையிலும் ஆரோக்கியமா இருக்க இசை ஒரு சிறந்த கருவியா மட்டும் இல்லாம ஒரு ஈடில்லா நிரந்தரமான தோழனாவும் துணை நிற்கும். அற்புதம். எண்ணம் புதிதாய் செயலும் புதிதாய் மனிதா உந்தன் வாழ்க்கை வாழு. எண்ணம் புதிதாய் செயலும் புதிதாய் மனிதா உந்தன் வாழ்க்கை வாழு. மனதும் உடலும் ஒன்றிணைந்து ஆரோக்கியமாய் வாழ்ந்து பழகு. மனதும் உடலும் ஒன்றிணைந்து ஆரோக்கியமாய் வாழ்ந்து பழகு. எண்ணம் புதிதாய் செயலும் புதிதாய் மனிதா உந்தன் வாழ்க்கை வாழு. மனதும் உடலும் ஒன்றிணைந்து ஆரோக்கியமாய் வாழ்ந்து பழகு. யோகா என்னும் கருவி கொண்டு மனிதா உந்தன் நலத்தை காணு. யோகா என்னும் கருவி கொண்டு மனிதா உந்தன் நலத்தை காணு. உள்ளே வெளியே மூச்சு பயிற்சி, மேலும் மேலும் உயிரின் எழுச்சி. உள்ளே வெளியே மூச்சு பயிற்சி, மேலும் மேலும் உயிரின் எழுச்சி. யோகா என்னும் கருவி கொண்டு மனிதா உந்தன் நலத்தை காணு. உள்ளே வெளியே மூச்சு பயிற்சி, மேலும் மேலும் உயிரின் எழுச்சி. நிகழும் நிலையாய் தியானம் செய்க, இருக்கும் நிமிடம் கவனம் கொள்க. நிகழும் நிலையாய் தியானம் செய்க, இருக்கும் நிமிடம் கவனம் கொள்க. இசை என்னும் இன்ப வெள்ளம் உன்னுள்ள கவலையை வெல்லும். இசை என்னும் இன்ப வெள்ளம் உன்னுள்ள கவலை வெல்லும். நிகழும் நிலையாய் தியானம் செய்க, இருக்கும் நிமிடம் கவனம் கொள்க. இசை என்னும் இன்ப வெள்ளம் உன்னுள்ள கவலை வெல்லும். எண்ணம் புதிதாய் செயலும் புதிதாய் மனிதா உந்தன் வாழ்க்கை வாழு. மனதும் உடலும் ஒன்றிணைந்து ஆரோக்கியமாய் வாழ்ந்து பழகு. எண்ணம் புதிதாய் செயலும் புதிதாய் மனிதா உந்தன் வாழ்க்கை வாழ. மனதும் உடலும் ஒன்றிணைந்து ஆரோக்கியமாய் வாழ்ந்து பழகு. தந்தனத்துவம் என்று சொல்லியே நன்றிகள் சொன்னோம். ஆமா. நன்றிகள் சொன்னோம், மனதார நன்றி சொன்னோம். தந்தனத்துவம் என்று சொல்லியே நன்றிகள் சொன்னோம். ஆமா. நன்றிகள் சொன்னோம், மனதார நன்றி சொன்னோம். பாட்டு பாடி கதைகள் கூறி கருத்துகள் பேசினோமே. கருத்துகள் பேசினோமே. பொறுமையோட ரசிச்சதுக்கு நன்றி சொன்னோம். ஆமா, நன்றி சொன்னோம். நலம் பெற வாழ்த்துகிறோம். பாட்டு பாடி கதைகள் கூறி கருத்துகள் பேசினோமே. பொறுமையோடு